வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன், குரு அதிசார பலன். அதாவது குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் பிளஸ் ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் உடைய ப்ரெடிக்ஷன். இந்த ரெண்டுமே ஒன்னா நடக்குது இந்த முறை. இது எப்படின்றத நான் அந்த வீடியோட எண்ட் டீட்டெயிலாக சொல்றேன். ஏன்னா அது பெரியசா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ அதை நான் வீடியோட எண்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இப்போ தனித்தனியா ஒரு ராசிக்கும் இந்த உங்களுக்கு அடிப்படையில் தெரியும், குரு வந்து ஒரு சுப கிரகம். ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே அவர் அடிப்படையில் சுபமா இருந்தாலும் கூட இந்த முறை நடக்கிற இந்த மாற்றங்கள் ஏன்னா விசித்திரமான ஒரு மாற்றமா வருது. அந்த மாற்றத்தினால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, எதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன செஞ்சா நமக்கு இந்த சமயத்துல ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையானதை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத டீச்சலா இப்ப நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கு. பயன்படுத்த வேண்டியவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் அட்வான்ஸ் அண்ட் ரெட்ரோகிரேட் ப்ரெடிக்ஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்துட்டு பொருளாதாரம் பஞ்சம், சில பேருக்கு கை கெட்டுது வாய் கெட்டல, சில பேருக்கு வந்து கடன் தான் வாங்கி வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கு, சில பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வரவு செலவு அப்படியே ஒரு மாதிரி நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற நேரம் வருது. ரொம்ப பெரிய பீரியடா வரல, ஒரு ஷார்ட் பீரியட் தான் வருது. உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இந்த குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு. நீர் ஜல ராசின்னு சொல்லுவோம், வாட்டர் சைன். அந்த வாட்டர் சைன்ல கடகத்துல வந்து உச்சம் அடைகிறார். விருச்சிகத்துக்கு பினான்சியல் பிளானட்டே நீங்க குரு தான். ஸோ விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 2 and 5, 5 மற்றும் 2க்கு அதிபன் போய் உச்சம் அடையும் போது அவரோட பார்வை நேரம் விருச்சிகத்தையே விடும். ஸோ விருச்சிகத்துக்கு அக்டோபர் 19 இருந்து ஒரு சூப்பர் ஆக்டிவேஷன் டைம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நாள் இருக்குமா அப்படிங்கிறத நான் ரொம்ப செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாள் கண்டினியூ ஆகுமா, ஏன்னா வக்ரம் அடைஞ்சது, இப்போ வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கும், அப்புறம் வக்ரம் அடையுது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்போது இந்த குரு வந்து என்ன பண்றாருன்னா அக்டோபர் 19 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் ஒரு 22 days அப்படின்னு எடுத்துங்க. ஒரு 22 நாட்கள். இந்த 22 நாட்கள் மட்டும்தான் உச்சமடைஞ்சு முழுமையான தன்னுடைய ஒரு ஃபேவரபிளான விஷயமா பண்ண போறார் விருச்சிகத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க என்ன பண்ண போறாரு, அப்படியே வக்ரம் அடைவார், உச்சமடைஞ்சு வக்ரம் அடைவார். இது கூட பரவாயில்ல, அவர் வந்து விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு அங்க வக்ரம் அடைந்தாலும் கூட பரவாயில்ல. சரி, ஏதோ நல்லது பாதி கெட்டது பாதியில நல்லது செஞ்சுட்டு அப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி கிடைச்சி அப்புறம் அதுக்கப்புறம் அது இல்லாம பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவாது பரவாயில்ல. அது டிசம்பர் 1st week வரைக்கும் இருக்கு, ஒன்றும் ட்ரபிள் பெருசா சொல்ல முடியல. இந்த டிசம்பர் 5th, 4th and 5th வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, அது அப்படியே வந்து கடகத்துல இருந்து டிசம்பர் 4th தான் கடகத்துல இருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே போயிடும். மறுபடியும் மிதுனத்துக்கே இது போகும்போது என்ன வக்ரகதியோட போகுது. இப்ப இது வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு நின்னது ஒரு டைரக்ட் மோஷன், அது டைரக்டான ஒரு டிரான்சிட்னு சொல்லுவோம். மிதுனத்துல இருக்கிற 30 டிகிரி அது என்ன பண்ணும், அது 1 to 30 வரைக்கும் ஃபார்வர்ட்லயே தான் மூவ் ஆகிட்டு போகும். அதான் டைரக்ட் மோஷன். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி இப்போ ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. இப்போ ரிவர்ஸ்ல போகும்போது என்னன்னா ஃபைனான்சியல் பிளானட் இல்லையா உங்களுக்கு. இது வரைக்கும் அப்படின்னா கைக்கும் வாய்க்கும், அதாவது பணம் கிடைக்குது, அது செலவாகுது. ஒரு பிசினஸ் கிடைக்குது, பட் அது வந்து பெருசா சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஒரு இன்கம் வருது, பட் ஆனால் அந்த கையில நிக்கல. ஏதோ ஒரு மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, லைஃப் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. வேலை இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எல்லாம் இருக்கு, பட் ஆனால் ஐ எம் நாட் 100% சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். இந்த வக்ர காலம்னு வருது பாருங்க விருச்சிகத்துக்கு, உங்களுக்கு சுபகிரகம் அது 8ஆம் இடத்துல வக்ர காலம் தான் அந்த டிசம்பர் 4th இருந்து மார்ச் 11, 2026 வரைக்கும் இருக்கும். இந்த டைம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க டிசம்பர்ல இருந்து எடுத்து பாருங்க, ஜான், ஃபெப், மார்ச், கிட்டத்தட்ட more than 90 days. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 90 days வச்சுங்க. இந்த more than 90 days வந்து விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதியில குரு இருப்பார். இந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமா இருக்குமா அப்படின்னா இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். குறிப்பா ஃபைனான்சியல் மேட்டர்ஸ்ல, ஃபேமிலி மேட்டர்ஸ்ல, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, ஆரோக்கிய விஷயம், பொருளாதார விஷயம், பொருளாதார முதலீடு, வேலை மாத்துறது, வேலையை இழக்கிறது, அதை விடணும்னு நினைக்கிறது, தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறது, தொழில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறது, இதுல ரொம்ப 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 கவனமா பணம் கொடுக்கல் வாங்கல், வெளிநாட்டு பயணம், இந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நேரமா அந்த நேரமா நான் சொல்றேன். விருச்சிகத்துக்கு அது சாதகம் இல்லாத நேரமா இருக்கிறதுனால ரொம்ப விழிப்புணர்வோட யோசிச்சு கரெக்டா திட்டமிட்டு செய்யுங்க. சப்ஜெக்டும் உங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப், ஒருவேளை நல்ல யோக தசா புக்திகள் இருக்கு, ஹாரோஸ்கோப்பே சூப்பரா இருக்கு அப்படின்னா அதை பத்தி கவலை இல்லை. ஒரு ஜெனரல் டிரான்சிஷன்ல வந்து என்ன நடக்குது,
அது எந்தெந்த பொசிஷனில் வருது, என்ன டிகிரியில் மாறி இருக்கு, அது ரெட்ரோகிரேட் ஆகுதா இல்லையா, அது எப்படி பலன் தரப்போகுதுன்னு தான் நான் இப்போ சொல்கிறேன். அதனால் அது 100% இப்படி எல்லாருக்கும் நடந்துடும் நான் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் என்னுடைய கடமை, விருச்சிக ராசிக்கு அந்த மாதிரி வருது, பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாமல், தேவையில்லாத ரொம்ப ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாமல் இருந்தால் நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம். எப்பவுமே ஒரு 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 டெஸ்டிங் டைம்னு சொல்லுவோம், சோதனையான காலம். இந்த மாதிரி காலத்தில் வந்து நம்ம நிறைய ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும், அதுவே நிறைய விஷயத்த மாற்றும். ஸோ இப்படி தான் அஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ விருச்சிகம் தெளிவாக சொல்லிடுறேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு 22 நாள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு 22 நாள் நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன். அக்டோபர் 19th to நவம்பர் 11th தான் சாதகமாக இருக்கு. ஏதாவது விஷயம் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கு, ஏதாவது முயற்சிக்கு சாதகமாக இருக்கு, யாரையாவது சந்திக்க ரொம்ப ஃபேவரா இருக்கு, ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண ஃபேவரா இருக்கு, ஒரு வீடு வாங்க ஃபேவரா இருக்கு, ஒரு அட்வான்ஸ் கொடுக்க ஃபேவரா இருக்கு, யாராவது மீட் பண்ணணும், பயணம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஃபேவராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய பீரியட் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 4th இருந்து மார்ச் 11th 2026 வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய காலம். இது சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு சாதகமா வரப்போகுது டிஃபால்ட்டா. பெஸ்ட் விஷஸ். குரு எப்ப வக்ரம் அடைகிறாரு, எப்ப வந்து அவர் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் தெளிவா சொல்லிடுறேன் அது எப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்விலாம் கேட்டாங்க ஆல்ரெடி. இப்ப மிதுனத்துல குரு இருக்கார், இப்படி வச்சுங்க, மிதுனத்துல குரு இங்க இருக்கார். இது எப்ப வந்தாரு? மே மாதம் 2025, அதாவது மே எண்டுல 2025 குரு மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்ப மிதுனத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு போகும், 1 year ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு வந்து இடம் மாறுவார். ஆனா இந்த முறை என்ன நடக்குது தெரியுமா? இந்த மிதுனத்திலிருந்து அடுத்த ராசியான கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாரு. அதுதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அவர் ஆக்சுவலா பண்ண வேண்டியது வந்து 2026 2026 மேல தான் பண்ணணும், இல்ல ஜூன்ல தான் பண்ணணும். அட்வான்ஸா இந்த அக்டோபர்ல 19 ஷிஃப்ட் ஆயிடுறாரு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுறாரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே ஷிஃப்ட் ஆயிட்டு வக்ரம் அடைகிறார், ரெட்ரோகிரேட். நார்மலா வந்து டைரக்ட் மோஷன் சொல்லுவோம். டைரக்ட் மோஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து டைரக்ட் மோஷன். அந்த கடகத்துல இருந்து அங்கிருந்து ரெட்ரோகிரேட் ஆச்சுன்னா அது பின்னாடி திரும்புற மாதிரி திரும்பிடும். சோ வக்ரம், அதுதான் வக்ரம். இந்த வக்ரம் எப்ப ஆகிறார் தெரியுமா? அதாவது அக்டோபர் 19 மிதுனம் டு கடகம் ஷிஃப்ட், அதான் அட்வான்ஸ் டிரான்சிட். அந்த கடகம்ல வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 11th. ஸோ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு ஒரு 20 days டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்ரம் அடைகிறார். சரி, வக்ரம் அடைஞ்சு அந்த கண்டினியூஷன் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2026 மார்ச் 11th வரைக்கும் வக்ரம் தான். ஆனால் இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா? அங்க வக்ரம் அடைஞ்சது வந்து அந்த வக்ரத்தோட ஸ்டார்டிங் வந்து நவம்பர் 11th. பட் மறுபடியும் பேக் டு மிதுனம். பேக் டு மிதுனம்னா அவர் ஆக்சுவல் டிரான்சிட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிட்டு திரும்ப அவர் பின்னாடி வருவார், அந்த மிதுனத்துக்கே வருவார், பேக் டு ஜெமினி. அந்த பேக் டு ஜெமினி வந்து டிசம்பர் 4th வந்துருவார். ஸோ பேக் டு ஜெமினி டிசம்பர் 4th வராரு. அப்ப அவர் வக்ரகதியில் இருக்கார். மிதுனத்துக்கு வந்து மறுபடியும் அந்த வக்ரகதியிலே தான் இருப்பார். அந்த வக்ர நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெட்ரோகிரேட் மோஷன்ல மறுபடியும் டைரக்ட் மோஷன் மாறுது, மிதுனம்ல மாறும். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மார்ச் 11th 2026. அதுக்கப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்போ குரு டிரான்சிட் அடுத்த வருஷம் இருக்கு, மறுபடியும் ஒரு 2 months 3 monthsல அங்கிருந்து டைரக்ட் மோஷன்ல அவர் வந்து டிரான்சிட் நடக்கும். இதுதான் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்றது குரு. அது வக்ரம் அடையதும் சரி, அது அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கிறதும் சரி, அதுல முன்பின் வீடுகளா மாறி இருக்கிறதும் சரி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப பக்குவமா இது பண்ண. என்னன்னா ஒரு நல்ல விஷயம், குரு ஒரு சுப கிரகம், எப்படி ஆனாலும் கெடுதலை செய்யாது. அது என்ன செஞ்சாலும் ஒரு நன்மையில போய் முடிஞ்சிடும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. தனித்தனியே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன் உண்டு. இதை பத்தின இன்னும் டீட்டெயில் வந்து நீங்க வந்து நம்ம வெப்சைட்லயும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோவை நான் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட உறவுகளோட. www.lifehoroscope.in இதுல தயவு செஞ்சு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்க ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்து குரு பர்த் சார்ட்ல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரா, வக்ரம் இல்லாம இருக்காரா, லக்கணத்துக்கு யோக கிரகமா பாவ கிரகமா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காரா, சுபத்தன்மை அடையாம இருக்காரா, குரு தசை வாழ்க்கையில உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த வயதுல இருந்து எந்த வயது, ஏன்னா 16 வருஷம் அந்த பீரியட். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பொருத்தி பலனை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.